உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரர்கள் தொடர்ச்சியாக இணைந்து அரசியல் நிலைமைகளை எடுத்து வர இங்கே இணைந்திருக்கின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் குறிப்பாக 2009 இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது போர்க்குற்றம் இழைத்தவர்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக, துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்று சிலரை கூறினார்கள். ஆனால் இதுவரையில் தமிழ் மக்களுக்கு நியாயம் நீதி கிடைக்கும் வரையில் எந்த ஒரு விடயமும் இடம்பெறவில்லை. ஆனால் கண்துடைப்பாக இராணுவ அதிகாரிகளை தடை செய்த, அமெரிக்காவில் தடை செய்த விவகாரம் தெரியும். ஆனால் இங்கே பிரித்தானியாவில் இப்பொழுது 3 இராணுவ அதிகாரிகளை, 4 பேரை பிரித்தானியா தடை செய்திருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்ன நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மையாக கனடா, அமெரிக்காவை தொடர்ந்து இப்போது பிரித்தானியாவும் இந்த தடையை விதித்திருக்கின்றது. உண்மையிலே வரவேற்கக்கூடிய விடயம், ஒரு முன்னேற்றகரமான விடயம். இதற்கு பின்னால் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு புலம்பெயர் செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்ட தமிழர்கள் அல்லாத ஜஸ்மின் சூகா, பிரான்சிஸ் கேரிசன் போன்ற உள்ளிட்ட ஒரு மனிதநேயவாதிகளுக்கு நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனால் இது ஒரு சாதாரண ஒரு அடைவாக நாங்கள் கருதிவிட முடியாது. இதற்கு பின்னால் வல்லரசுகளுடைய ஒரு அரசியல் இருந்தாலும், ஆனால் அது எடுத்தவுடன் ஒரு பூ பறிப்பதை போன்று நடைபெறுகின்ற விடயம் அல்ல. ஒரு மலையை சாய்ப்பதை போன்று எங்களிடம் ஒரு நியாயமான காரணங்கள் ஏற்கனவே நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதை போன்று தமிழ் மக்கள் 2009 மே 18 பின்னர் அடுத்த நொடிப்பொழுதே தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கான அத்தனை காரண காரியங்களோடும் அத்தனை தகமையோடும் இருக்கின்ற ஒரு இனம் ஈழத்தமிழ் இனம். திட்டமிட்டு சர்வதேசத்தினுடைய வஞ்சகத்தனத்தால் எங்களுக்கான நீதி தொடர்ந்து மறக்கப்பட்டு வருகின்றது. தாமதிக்கப்படுகின்ற நீதி மறக்கப்பட்ட நீதிக்கு சமன் என்பதை போன்று தமிழ் மக்களுக்கான நீதி கடந்த 15 ஆண்டுகளமாகவே தொடர்ந்து தாமதிக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வருவதற்கு சிங்கள தேசம் மட்டுமல்ல, அந்த இன அழிப்பு நடைபெறுவதற்கு துணை நின்ற சர்வதேச நாடுகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் தான் இதற்கு காரணம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் ஒரு அரிது புதிதாக இப்படியான நிகழ்வுகள் நடைபெறுவது என்பது அதை கடந்து, அந்த வல்லரசுகளுடைய நிகழ்ச்சி நிரலை கடந்து தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய தியாகம், அந்த தமிழ் மக்களுடைய அந்த தியாக அரசியலை முன்கொண்டு செல்கின்ற தரப்பினருடைய அர்ப்பணிப்பு, அதனுடைய ஒரு அடைவாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க முடியும். ஏற்கனவே கனடாவிலே ராஜபக்சேக்களுக்கு இவ்வாறான தடை விதிக்கப்பட்டது, அமெரிக்காவிலும் தடை விதிக்கப்பட்டது. இப்போது பிரித்தானியா, இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. பிரித்தானியாவிலே அதுக்கான கடுமையான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு மிக விரைவிலே பிரித்தானியாவிலும் இந்த தடைகள் அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையிலே இப்போது வந்திருக்கின்றது. அதாவது சவேந்திர சில்வா, வசந்த கருணாகோட, அதே போன்று கருணா, தமிழர் தரப்பிலே கருணாவினுடைய பெயரும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான பயணத்தடை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தாருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவருமே அங்கே பிரித்தானியாவுக்குள் வசிக்கவோ பிரித்தானியாவுக்குள் நுழையவோ முடியாது என்கின்ற ஒரு தடை பிரித்தானிய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே இதுதான் அதிலே மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்ற விடயம். இந்த விடயங்களோடு தமிழ் மக்களுக்கு எதிராக இல்லை இந்த மனித உரிமைக்கு எதிராக இழைக்கப்பட்ட அந்த விடயங்களுக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொறுப்பு கூறுவதற்கு ஊக்குவிக்காது, அவர்களுக்கு மேலும் மேலும் பதவி உயர்வுகளையும் சலுகைகளையும் வழங்குகின்ற செயல்பாடானது அந்த மீளவும் இந்த விடயங்களை செய்வதற்கான ஒரு ஊக்கமாகத்தான் அந்த பதவி உயர்வுகளும் அவர்களுக்கான சலுகைகளும் அமைந்திருக்கின்றது. ஆகவே அவர்களை தண்டிப்பதனூடாக, அவர்களுக்கான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துவதனூடாக அந்த விடயங்களுக்கு பொறுப்பு சொல்லி ஆக வேண்டும், இல்லை இப்படியான விடயங்களை செய்பவர்களுக்கு இப்படியான ஒரு நிலைதான் நேரும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற நோக்கத்தோடு தான் இந்த தடைகள் கொண்டு வரப்படுகின்றது என்பதாக ஒரு விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. தமிழ் மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோருகின்ற விடயமானது சிங்கள மக்களை தண்டிக்க வேண்டும், சிங்கள மக்களுக்கு எதிராக ஒரு குரோத உணர்வை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. இலங்கை தீவிலே இனி எப்போதுமே எண்ணிக்கையில பெரும்பான்மையா இருக்கின்ற சிங்கள தரப்பினர் தங்களுக்கு கீழாக இருக்கின்ற தமிழ் மக்களை, இல்லை தமிழ் பேசும் சமூகத்தை எந்த ஒரு விதத்திலுமே அவர்களை இவ்வாறான நிலைமைக்கு இட்டு சென்று விடக்கூடாது. இட்டு சென்றால்
எவராக இருந்தாலும் அது கோட்டபாய ராஜபக்சவாக இருந்தாலும், நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்சவாக இருந்தாலும் சரி, இல்லை இராணுவத்துக்கே தளபதியாக இருந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண சிப்பாயா, எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் என்கின்ற நிலைமையை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் அந்த பொறுப்புக்கூறல் பொறிமுறையினூடாக நீதியை கோருகின்றோம். அந்த நீதியின் முன்னால் அனைவரும் சமம் என்பதுதான் அதனுடைய தத்துவம். ஆகவே நீதியின் முன்னால் அனைவரும் சமம் என்று சொன்னால் கோட்டபாயவும் ஒன்றுதான், சாதாரண சிப்பாயம் ஒன்றுதான், சவேந்திர சில்வாவும் ஒன்றுதான், சரத் பொன்சேகாவும் ஒன்றுதான். எல்லோருமே ஒரே தராசிலே பார்க்கப்பட வேண்டியவர்கள், நிறுத்தி அங்கே முன்னுக்கு விசாரணைக்குள்ளாக்கப்பட வேண்டியவர்கள். அந்த விசாரணை பொறிமுறை இலங்கையின் உள்ளக பொறிமுறையிலே நடைபெறாது என்பது நிச்சயம். அதன் காரணமாக தான் தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணையை கோருகின்றார்கள். அதிலே ஒருபடி முன்னேற்றமாக இப்போது அதை எங்களுடைய தமிழ் மக்களுடைய குரலை வலி சேர்க்கக்கூடிய வகையிலே அப்படி ஒன்று நடைபெறவே இல்லை என்று சுத்துமாத்து பேர்வழி சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் இன்று அவர்கள் நல்ல விலைக்கு நடிக்கின்றார்கள் என்றால் பதவிக்கு வர வேண்டும், இல்லை தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இனப்படுகொலை சர்வதேச விசாரணை என்று ஒரு கூப்பாடு போடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் சர்வ வலிமை கொண்ட அதிகாரத்தில் இருக்கின்ற போது இனப்படுகொலை இல்லை, சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது, இலங்கையிலே நடைபெற்றதை இனப்படுகொலையாக நாங்கள் வரையறுக்க முடியாது என்பதாக ஆணித்தரமாக ஐநா வரை சென்று பேசி தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சுமந்திரன் போன்றவர்கள். ஆகவே எங்களுடைய கோடாளி காம்புகளே அவ்வாறு இனப்படுகொலை இல்லை, இப்படியான போர்க்குற்றங்கள் எதுவுமே இங்கே இடம்பெறவில்லை என்று கூறிய நிலைமையிலே இன்று அமெரிக்கா, கனடாவை தொடர்ந்து பிரித்தானியாவும் இப்படியானவர்களுக்கு பயணத்தடை ஏன் விதிக்கின்றனால் இவர்கள் மனித குலத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள். மனித குலத்துக்கு எதிராக எங்கே செயல்பட்டார்கள்? தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். இதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்கின்றது. இனி எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்று. இது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இருந்தாலும், அவர்களுடைய உலக வல்லரசுகளுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் இருந்தாலும், எப்படி அல் ஜசீரா ரணில் விக்ரமசிங்க ஊடக சந்திப்பு எங்களுக்கு பல கதவுகளையும் வாய்ப்புகளையும் திறந்து விட்டதோ, அதே போன்று இந்த பயணத்தடை விடயங்கள் எங்களுக்கு இலகுவாக சர்வதேசத்தை ஒரு பொறிக்குள் தள்ளுவதற்கான கதவுகளை திறந்து விட்டிருக்கின்றது. இந்த நீங்கள் தானே கூறுகின்றீர்கள் அவர்கள் மனித குலத்துக்கு எதிரான ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள் என்று. அவை சவேந்திர சில்வாவையும் வசந்த கர்ணகோடவையும் மற்றும் தரப்பினரை பிரித்தானியாவுக்கு விடவே முடியாது, இவர்கள் அப்படியான ஒரு மோசமான நபர்கள் என்று நீங்கள் வரையறுக்கின்றீர்கள் என்று சொன்னால், சிங்களத்தின் அதிகாரத்திலே இருந்து கொண்டு தமிழ் மக்களை இவ்வாறு நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் இலங்கையிலே தமிழ் மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய உரிமையை, தமிழ் மக்களுடைய தேச உரிமையை உறுதி செய்வதற்கு பிரித்தானியாவுக்கு கடப்பாடு இருக்கின்றது என்று நாங்கள் மறுவலத்திலே பிரித்தானியாவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். நீங்கள் தானே கூறியிருக்கின்றீர்கள் இந்த மனித குலத்துக்கு எதிரான அரக்கர்களின் பிடியிலே தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்று. அப்ப தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு தமிழ் மக்கள் தங்களுடைய தளபதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு பிரித்தானியா உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நொடிப்பொழுதிலிருந்தே பிரித்தானியாவுக்கு திருப்பி அளிக்க வேண்டும். அவர்கள் கொண்டு வந்து அதை கொண்டு அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து எங்களுக்கான தீர்வை பெறுவதற்கு நாங்களாம் போராட வேண்டும். வலி சுமந்தவர்கள் நாங்கள், இழப்புகளை சுமந்தவர்கள் நாங்கள், நீதி மறுக்கப்பட்டு அதன் மூலமாக வஞ்சிக்கப்படுபவர்கள் நாங்கள். நாங்கள் கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கான இருப்பை பாதுகாப்பதற்கும் எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு தான் நாங்கள் விடாமுயற்சியோடு போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது ஒரு மிக ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதை நாங்கள் அடியொற்றி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு மேலும் உழைக்க வேண்டும். அதற்கு வெறுமனே புலத்தில் இருக்கின்ற செயல்பாட்டாளர்கள் மட்டும் போதாது, அனைவருமே ஒட்டுமொத்தமாக இணைந்து செயல்பட வேண்டும். இதைத்தான் நாங்கள் இதிலே அவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்காக நாங்கள் குதூகலப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. இதிலிருந்து அடுத்த கட்டம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டிய இடத்தில் தான் இன்று நாங்கள் தமிழர்கள் இருக்கின்றோம். ராமதரன், இந்த விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது 4 பேருக்கு இங்கே தடை உத்தரவு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் இவ்வளவும் தமிழ் மக்களுக்கு ஒரு திருப்தியான விடயமா? இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா? நிச்சயமாக. என்றால் இன்று அவர்கள் ஒரு பயணத்தடை விதித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இப்போ நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். ஒரு அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு உரிமை மீறல் இங்கே நடைபெற்றிருக்கின்றது. அந்த உரிமை மீறல் என்பது இன்றும் அந்த இராணுவ கட்டமைப்பிலே உயர் பதவியில இருந்தவர்களினால் என்று அவர்கள் தனியாக செய்துவிட முடியாது. இராணுவம் என்பது இங்கே ஒரு தனி அழகு அல்ல. ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சை தன்வசம் வைத்துக் கொண்டு அந்த பாதுகாப்பு அமைச்சினூடாக இராணுவத்தினுடைய தலைமை நபராக இருப்பவர் ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதியை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் என்பது ஒற்றையாட்சி கட்டமைப்பு. ஒற்றையாட்சியினுடைய முதலாவது அதிகாரம் கொண்டவராக ஜனாதிபதி அவர்களும் அவருக்கு கீழாக இருக்கின்ற பாதுகாப்பு தரப்பும் அதனுடைய உயரதிகாரிகளும் இங்கே இவ்வளவு பெரிய ஒரு உரிமை மீறலை, ஒரு நாட்டுக்குள் இவர்களை அனுமதிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலையிலே அந்த உரிமை மீறலை அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட நிலைமை இலங்கையிலே நிலவி கொண்டிருக்கின்றது என்பதை
இந்த உலக நாடுகளுக்கு மிக எளிதாக நாங்கள் இந்த தடைகளின் மூலமாக எடுத்து கூற முடியும். இப்ப இதன் மூலமாக அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று அவர்கள் இலங்கைக்குள்ளாகவே அவர்கள் இருக்க போகின்றார்கள் என்று அவர்கள் அதைத்தான் கடந்த காலத்திலும் கூறினார்கள், ஏகத்தளமாக கூறினார்கள். நாங்கள் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் கனடாவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த தடைகள் ஒன்றும் எங்களை எதுவுமே செய்து விடாது என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் இது மெல்ல மெல்ல சர்வதேசத்தினுடைய பிடியை இறுக்குவதற்கான ஒரு எத்தனிப்புகளாக தான் நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் ஒரு கோலத்தை எழுந்தமானத்தில் ஒரு ஓவியம் வேறு கோலம் வேறு. ஒரு ஓவியத்தை நாங்கள் ஒரு கோடுகளின் மூலமாக அமைக்கின்றார்கள், கோலங்களை புள்ளிகள் மூலமாக இணைக்கின்றார்கள். முதலிலே அந்த புள்ளிகளை வைத்துத்தான் இப்போ இந்த கோலத்தை அமைப்பதை போன்று முன்பு அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா என்று மேலும் எங்களுடைய முயற்சிகள் தொடர்பாக இருந்தால் அது மேலும் பல நாடுகள் இந்த பட்டியலில் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு அது ஒரு சர்வதேச விசாரணை என்கின்ற நிலையை நோக்கியோ இல்லை வேறு ஒரு வடிவத்தை நோக்கியோ இந்த விடயங்களை நகர்த்துவதற்கு இது எங்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஆகவே நாங்கள் பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது, இவர்கள் எங்கே பிரித்தானியாவுக்கு செல்ல போகின்றார்கள். ஆகவே பிரித்தானியா தடை என்பது எருமை மாட்டிலே பெய்த மழையை போன்றது என்று சிங்கள தரப்பு கூறுவதை போன்று நாங்களும் சோர்ந்து போய் இருந்து விடக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பம். ஆகவே இதை அடுத்த கட்டத்தை கொண்டு நகர்த்துவதற்கு நாங்கள் மேலும் நம்பிக்கையோடு ஒரு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இது எங்களுக்கு இந்த 15 ஆண்டு காலத்திலே எங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு நீதிக்கான போராட்டத்திலே எடுத்த அந்த அடைவுகளிலே இந்த விடயம் அமெரிக்கா, கனடாவை தொடர்ந்து பிரித்தானியாவிலும் இந்த தடைகள் கொண்டு வரப்பட்டது என்பது அது உண்மையிலே ஒரு மிக ஒரு முக்கியமான விடயம் தான். ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். இதுதான் இந்த நாடுகள் நீங்கள் கூறுவதை போன்ற ஆரம்பத்தில் கூறுவீர்கள் ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை என்று. அந்த கண்துடைப்பு இரட்டை வேடம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்தாக வேண்டும். அந்த இறுதியாக அவர்கள் கொண்டு வந்த அந்த சொல்லுவார்கள், அந்த நல்ல விதமாக எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா வந்து அப்படியே எல்லாத்தையும் அந்த கனவை கலைச்ச மாதிரியான ஒரு விடயம், வார்த்தை பிரயோகம் அந்த அறிக்கையில கடைசியில இருக்குது. இந்த அரசாங்கம் சகல இனங்களையும் மதித்து நடக்கின்ற ஒரு அரசாங்கமாக, அந்த சகல இனங்களுடைய உரிமைகளையும் மதிக்கின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருவதை நாங்கள் பாராட்டுகின்றோம், அதை ஊக்குவிக்கின்றோம் என்ற வகையிலே அதாவது இந்த அனுர அரசாங்கத்துக்கு ஒரு நற்சான்று பத்திரம் கொடுப்பதை போன்று இது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பிரித்தானியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமே இவ்வாறான ஆறுதல் விடயங்களையும் பேக்காட்டு விடயங்களையும் முதன்மை விடயமாக சுட்டிக்காட்டி தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைக்கின்ற செயல்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இன்று தையிட்டி பகுதியிலே தமிழ் மக்களுடைய உரிமை மறுக்கப்பட்டு அங்கே மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்பினுடைய சின்னம் அங்கே கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது அனுர அரசாங்கத்திலே. ஆனால் அவர்கள் வாய் வார்த்தையாக கூறுகின்ற அந்த வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இன்று பிரித்தானியா இந்த அரசாங்கத்துக்கு நற்சான்று பத்திரம் வாசிக்கின்றது. அவர்களுக்கு அனுர அரசாங்கம் தேவைப்படுகின்றது. இந்த சவேந்திர சில்வாவாக இருக்கட்டும், வசந்த கர்ணோடவாக இருக்கட்டும், இதிலே தடை விதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கும் அனுர அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது கடந்த கால இனப்படுகொலை ஆட்சியாளர்களுடைய பிரதிநிதிகள். ஆக இந்த தடைகளை கொண்டு வருவதனூடாக ஒரு அரசியல் ரீதியாக அனுரவுக்கு எதிரான தளத்தில் இருப்பவர்களை பலகீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் நாங்கள் பார்க்க முடியும். ஆக அவர்கள் இப்ப இதைத்தான் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை. இந்த தடையை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி அதை அடுத்தடுத்து நகர்த்துவது என்பதை சிந்திக்கும். அதற்காக ஒட்டுமொத்தமாக இதை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் குப்பரப்படுத்த விட முடியாது, இல்லை மெல்லாக்கப்படுத்த விட முடியாது. பரவாயில்லை, பிரித்தானியா தடை விதித்து விட பிரித்தானியா தமிழ் ஈழத்தை பெற்றுத்தரும், இல்லை தமிழ் மக்களுக்கு பொது வாக்கெடுப்பை பெற்றுத்தரும், அந்த பொது வாக்கெடுப்பு உரிமையை பெற்றுத்தரும், இல்லை தமிழ் மக்களுக்கான சுயாட்சியை பெற்றுத்தரும், இல்லை தமிழ் மக்களுக்கான இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்து தரும் என்று நாங்கள் வாழாது இருக்க முடியாது. என்னமொன்று இருக்கிறது ராமேந்திரன், ஐநா எங்களுக்கு தீர்வை பெற்று தந்துவிடும், நீதியை பெற்று தந்துவிடும் என்று அதை கூறி அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் முடக்க நிலையில் வைத்திருக்கிறார். அதுதான் பிரச்சனை, தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று அவர்கள் இலகுவாக ஏமாற்றுகின்றார். அந்த ஜெனீவா என்பது ஒரு வருடத்திலே 3 தடவை தமிழ் மக்களை வந்து ஏமாற்றி தமிழ் மக்களை அந்த உச்ச நிலையிலே கொண்டு சென்று மீளவும் அப்படி ஒரு நம்பிக்கையோடு அந்த ஒரு போலியான மாயமான் வித்தையை போன்று ஒரு போலியான நம்பிக்கைக்குள் தமிழ் மக்களை சர்வதேசம் அப்படியா நீதியை பெற்றுத்தரும் என்று நம்ப வைத்து காலங்களை கடத்துவதனூடாக அந்த போராட்ட உணர்வினுடைய வீச்சையும் அதனுடைய அந்த வலிமையும் குறைக்கின்ற செயல்பாடு தான் இந்த ஜெனீவா என்பது. தமிழ் மக்களுக்கு முன்னால் திறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொறிதான் ஜெனீவா. அதை நாங்கள் உணரவில்லை, நாங்கள் இன்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இன்றும் இங்கிருந்து விமானம் வருகின்றார்கள், உல்லாச பயணம் போகின்ற எங்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொரு மார்ச் அமர்வு வந்தவுடன் அங்கே செல்வார்கள். அங்கே சென்று வீரப்பிரதாபத்தை காட்டி தங்களுடைய வாக்கு அரசியலை வளர்த்துக் கொள்வதற்காக சென்று வருவார்கள். ஆனால் அது ஒரு ஏமாற்று இடம் என்பதை இவர்கள் மக்களுக்கு சொல்வதில்லை. ஏதோ ஜெனீவாவின் ஊடாக தீர்வு கிடைக்கும். அதே போன்றால் இந்த விடயங்கள் இதை முற்றுமுழுதாக நாங்கள் இது எங்களுக்கான ஒரு வெற்றியாகவோ
இல்லை எங்களுக்கான அடைவாகவோ கருதி நாங்கள் இருந்து விட முடியாது. அதுக்காக தான் ஆரம்பத்தில் இருந்து இது அடுத்த கட்டம் எப்படி கொண்டு செல்வது என்பது எங்களுடைய கைகள் தான் இருக்கின்றது. ஆகவே பிரித்தானியா தடை விதித்து விட்டது, கனடா தடை விதித்து விட்டது, அமெரிக்கா தடை விதித்து என்பதற்காக எங்களுடைய உரிமைகளை எல்லாம் அவர்கள் பெற்றுத் தருவார்கள் என்று நாங்கள் வாழாதிருந்து விட முடியாது. இறுதி வரை என்று ஒவ்வொரு மாவீரர்களும் தங்களுடைய லட்சியத்துக்காக, தாங்கள் வரித்து கொண்ட லட்சியத்துக்காக, இல்லை தமிழ் மக்களுடைய ஒரு சுதந்திர தேசம் மலர வேண்டும் என்பதற்காக, இல்லை தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்கால சந்ததியினுடைய சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கின்ற அந்த இறுதி நொடிப்பொழுது வரை அதற்காக விசுவாசமாக இருந்தார்கள். அதேபோன்று நாங்களும் அரசியல் ரீதியாக அறவழியிலே எங்களுக்கான ஒரு அரசியல் விடுதலையை அந்த இலக்கை அடைகின்ற வரை நாங்கள் சகல தளங்களிலும் நாங்கள் எங்களுடைய முன்னெடுப்புகளை இடைவிடாது அயராது முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த பிரித்தானியாவை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் ஐநாவை நம்பியோ பிரித்தானியாவை நம்பியோ இருந்துவிட முடியாது. ஆகவே தொடர்ச்சியாக ஆட்சிகள் மாறும். இங்கு இலங்கையை போன்றே சகல இடங்களிலும் ஆட்சிகள் மாறும், அந்த சூழல்கள் மாறும். அமெரிக்காவும் ரஷ்யாவும் நண்பர்களாவார்கள், பின்னர் சண்டை பிடிப்பாக எதிரிகளாவார்கள். பிரித்தானியா நடுவில் நின்று கொண்டு அமெரிக்காவினுடைய ஒரு பினாமியாக பிரித்தானியா செயல்படும். இதெல்லாம் காலத்துக்கு காலம் மாறக்கூடிய நிலைமைகள். ஆகவே அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு இப்படியான அடைவுகளை எங்களுக்கானதாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் ஒருங்கிணைந்து சிந்தித்து செயல்பட வேண்டியதுதான் இதிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் சொல்ல முடியும். நன்றி ராமேந்திரன். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்றால் நாங்கள் இங்கிருந்து நகரவே முடியாது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் பூகோள அரசியலில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுகின்றது. சீனா இந்தியாவை பாருங்கள், எவ்வாறு அவர்களுடைய அணுகுமுறை இருக்கின்றது. தமிழர் மட்டும்தான் அமைப்புகளுக்கு இடையில், இனி கட்சிகளுக்கு இடையில் குரோதத்தை வளர்க்கும் வகையில் அவர்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். குறிப்பிட்ட விடயத்துக்கு சேர்ந்து செயல்படுங்கள் என்று இப்போ எவ்வளவு காலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றோம். ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து கொண்டது. ஆனால் அந்த மாற்றம் பெரிய மாற்றமாக வருவதற்கு இதுவரையில் ஒரு சரியான சமிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை. எனவே இந்த மாற்றம், அடிப்படை மாற்றம் வரும் வரை தமிழ் மக்கள் நகர முடியாது. உண்மைதான். தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் விட்டில் பூச்சிகளாக அந்த விட்டில் பூச்சியினுடைய வாழ்க்கை என்பது அந்த பொழுது அந்த வெளிச்சத்தை நோக்கி வருவதோடு அவர்களுடைய அந்த வாழ்வு முடிந்துவிடும். அதே போன்று நாங்களும் அந்த ஒரு தற்காலிகமாக அந்த வெளிச்சம் என்பது அவர்களுக்கான அந்த விட்டில் பூச்சிகளுக்கான ஒரு மரண பொறி. அதே போன்று தமிழ் மக்கள் ஒரு நீதி கோருகின்ற தமிழ் மக்கள் அந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய திசை நீதி கோரி வீறு கொண்டதாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக தமிழ் மக்களை மழுங்கடிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஜெனீவா என்கின்ற பொறி. அது இலங்கை, இந்தியா, அனைத்துலகம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பொறிதான் ஈழத்தமிழ் மக்களை அந்த போராட்ட வீச்சோடு, அதாவது அந்த போராட்டத்தினுடைய வீச்சோடு அந்த தமிழ் தேசிய அரசியலும் அந்த 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 சமாந்தரமாக பயணித்து ஒரு 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 உணர்ச்சி பூர்வமான இல்லை ஒரு வீச்சு கொண்டதாக சென்று அதனுடைய இலக்கை அடையாமல் ஒரு போலித்தனமானதாக அந்த ஒரு திசையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த ஜெனீவா என்கின்ற பொறியை உருவாக்கினார்கள். இது தெரிந்தும் அந்த விட்டில் பூச்சிகளை போன்று நாங்கள் தொடர்ச்சியாக போய் விழுந்து நாங்கள் மரணித்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்ற நிலைமைதான் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. தமிழ் மக்களை அறிவூட்ட வேண்டிய, இல்லை தமிழ் மக்களை சரியான முறையிலே ஒரு தலைமை சக்திகளாக இருக்க வேண்டியவர்கள் விடுகின்ற ஒரு மிக பெரும் தவறாகத்தான் நாங்கள் தங்களுடைய சுயநல அரசியலுக்கு, இது சிங்களத்தை விட அனைத்துலகத்தை விட தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னால் எங்களுடைய இப்படியான நிலைமையை வைத்து அரசியல் செய்கின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பினரைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். கடந்த தேர்தலிலே எப்படியான ஒரு தீர்ப்பை நாங்கள் வழங்கியதனூடாக தமிழ் தரப்பை நாங்கள் இன்று இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றோமோ, மெல்ல மெல்ல அசைகின்றது, சரியான திசையை நோக்கி நகர்கின்றார்கள். மேலும் அது ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு நகரும் வரை நாங்கள் அந்த வாக்கு என்கின்ற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்குரிய ஒரு நெருக்கடியை நாங்கள் ஏற்படுத்துகின்ற போதுதான் அதற்கான ஒரு மாற்றம் உருவாகும். ஆகவே அந்த மாற்றத்தை நாங்கள் தான் உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிங்களத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தையும் நாங்கள் நெறிப்படுத்துவதற்கு எங்களுடைய வாக்குகள்லாம் அதற்கான ஒரு ஆயுதமாகவும் வழியாகவும் அமையும் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. என மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன், வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.